இப்படியாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பக்தியிலும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் புதுமைகளை செய்வதிலும் உயர்ந்து சென்று கொண்டிருந்த புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே அவர் சிறுவனாகி இருக்கின்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி இன்றைய நாளின் மறையுரை முடிக்கின்றேன். ஒரு நாள் அதிகாலை நேரம் பலிபூசை பார்த்துவிட்டு அந்தோனியார் தன்னுடைய அறைக்கு வந்திருக்கின்றார், வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அப்பொழுது அடைபட்ட வாசலினுடைய தட்டுகின்ற சத்தம் கேட்கின்றது. யார் தட்டுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக கதவை திறக்கின்றார். அங்கே 5 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் பிச்சைக்காரனை போல தன்னுடைய தோளிலே ஒரு கிழிந்த பையை போட்டுக்கொண்டு அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். தம்பி, உனக்கு என்ன வேண்டும் என்று அந்தோனியார் கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு பிச்சை வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அந்தோனியார் சொன்னாராம், ஏன் உனக்கு பசிக்கவில்லையா, ரொட்டி வேண்டாமா உனக்கு என்று அவன் சொன்னானாம். அப்பொழுது அந்த 5 வயது பாலகன் சொன்னானாம், உன்னுடைய பசி வேறு, என்னுடைய பசி வேறு. ரொட்டியோ ரசமோ என்னுடைய பசியையும் தாகத்தையும் தணிக்க இயலாது என்று சொன்னாராம். அப்படி என்றால் உனக்கு நான் என்ன தர வேண்டும், என்ன பிச்சையிட வேண்டும் சொல் என்று அந்தோனியார் கேட்க, அந்த சிறுவன் தன்னுடைய கிழிந்த பையை திறந்து காட்டுகின்றான் அந்தோனியாரிடம். கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே, அந்த கிழிந்த பையிலே என்ன இருந்தது தெரியுமா? சிவப்பு வைடூரிய கற்கள் மின்னிக் கொண்டிருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. பார்த்த உடனே அதிசயித்தார். இவ்வளவு வைடூரிய கற்களை வைத்துக் கொண்டு இவன் ஏன் பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும் என்ற ஆச்சரியத்தோடு அந்த 5 வயது பாலகனிடம் கேட்டார், இவையெல்லாம் என்ன என்று. அப்பொழுது அவன் சொன்னான், விலை மதிக்க முடியாத பாவிகளுடைய ஆத்மாக்கள், ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள், இந்த இறைவனுடைய இரத்தத்தினால், விலை கொடுக்கப்பட முடியாத இரத்தத்தினால் கல்வாரியிலே சிந்தப்பட்டு அழகைக்கு விலையாக கொடுக்கப்பட்ட இரத்தத்தினால் விடுதலை பெற்ற நிர்பாக்கியமான பாவிகளுடைய ஆத்மங்கள் இன்று சிவந்த இந்த கற்களை போல மின்னுகின்றன என்று சொன்னாராம். அப்படி என்றால் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று அந்தோனியார் கேட்கின்றார். அப்பொழுது அந்த 5 வயது பாலகன் சொன்னானாம், உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடுப்பாயா, நீயாவது எனக்கு ஆறுதல் அளிப்பாயா, உன்னுடைய இதயம் முழுவதையும் எனக்காக அர்ப்பணிப்பாயா என்று அந்த 5 வயது பாலகன் சொல்ல, புனித அந்தோனியார் மகிழ்ச்சியுடன் சொன்னார், ஆண்டவரே, எல்லாமே நீர்தான் எனக்கு, எல்லாமே உமக்காக நான் அர்ப்பணித்திருக்கின்றேன், என்னை முழுவதும் உமக்கு நான் காணிக்கையாக்கிவிட்டேன், ஏதோ என் இதயம் இன்று முதல் உமக்கே சொந்தம் என்று தன்னுடைய அனுபவத்தை எழுதி வைத்திருக்கின்றார். கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,